சென்னை மெரினா கடற்கரை அண்ணா பூங்கா அருகில் மாநகராட்சி சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீடு அற்றோருக்கான இரவு நேர காப்பகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதுகுறித்து விரிவான விவரங்களை செய்தியாளர் தீபா வழங்க கேட்கலாம். வணக்கம் தீபா, இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? சேப்பாக்கம் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சியோட தேனாம்பேட்டை மண்டலம் மெரினா கடற்கரை அண்ணா பூங்கா அருகே மாநகராட்சி சார்பில் ஒரு 86.40 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வீடொன்றுக்கான இரவு நேர காப்பகத்தினை துணை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். சென்னை மெரினால வீடற்று வசிக்கக்கூடியவர்கள் அவர்களை கணக்கெடுக்கும் பணி சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று அவர்களை அடையாளம் காணப்பட்டு வெயில் மழை போன்ற காலங்கள்ல அவர்களுக்கு தங்குவதற்கு ஏதுவாக, அதாவது வீடற்று இருப்பவர்களுக்கு 2400 சதுரடி பரப்பளவுல இந்த இடம் கட்டப்பட்டிருக்கிறது. இதுல தனியாக வசிப்பவர்கள் மற்றும் குடும்பத்துடன் வசிப்பவர்கள் என ஒரு 80 பேர் தற்போது முதற்கட்டமாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை அங்க தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதை 3 நேரம் அவர்களுக்கு உணவு அளிக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு ஏற்பாடு செய்யவும் மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்துல அவர்களுக்கான சில முக்கியமான நலத்திட்ட உதவிகளும் தற்போது துணை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக அவர்கள் தங்குவதற்காக அந்த அறையிலேயே பாத்தீங்கன்னா மின் விசிறி படுக்கைக்கான பாய் தலையணி போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் காலையில அவங்க எந்த பகுதிகளுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டுமோ அதற்கான உணவு எடுத்து செல்வதற்கான அந்த உபகரணங்களும் வழங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொழில் தேவைப்பட்டால் அதற்கான ஏற்பாடுகளும் அவங்க செய்வதற்காக அனைத்து நடவடிக்கையும் மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. துணை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருந்தார். மேலும் வெளியே அவர்களுக்கான குடில்கள் அமைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் நடைபெற உள்ளதை ஒட்டு அதற்கான வரைபடத்தை துணை முதலமைச்சர் பார்வையிட்டார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி.